மழை வெள்ளத்தினால் சேதமடைந்த குடும்ப அட்டை, பட்டா உள்ளிட்ட ஆவணங்கள் மட்டுமின்றி பாடப்புத்தகங்களையும் வழங்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து எமது செய்தியாளர் ஏழில் அவருடன் மேற்கொண்ட நேர்காணலை இப்போது பார்ப்போம். தற்போது மாணவர்கள் பள்ளி புத்தகங்களை உடனே வழங்கணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க. பள்ளி தொடங்க இருக்கிறது, நீங்கள் என்ன செய்ய போறீங்க? மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள் ஏற்கனவே பலமுறை அறிக்கையின் மூலமாக கொடுத்திருக்கிறார்கள். அதிகாரிகளுக்கு அறிவுரையும் வழங்கியிருக்கிறார்கள். பள்ளி மாணவர்களுக்குரிய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் அவருடைய கல்லூரி படிப்புக்கோ அல்லது பள்ளி கல்விக்கோ எந்த ஒரு இடையூறும் இல்லாத பட்சத்தில் அவர்களுக்கு தங்கு தடையின்றி உடனுக்குடன் அது புஸ்தகமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஆவணமாக இருந்தாலும் உடனடியாக வழங்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கு. இதுவரை 75,000 மாணவ மாணவிகளுக்கு புஸ்தகங்கள் வழங்கப்பட்டிருக்கு. இன்னும் யாருக்கு வழங்கவில்லை என்று தெரியும் பட்சத்தில் அவர் உடனடியாக அம்மா அவர்கள் வழங்குவதற்கு ஆணையிட்டு இருக்கிறார்கள். உடனடியாக சம்பந்தப்பட்டவரிடம் தொடர்பு கொண்டால் உறுதியாக வழங்கப்படும். எங்களை போன்ற ஒரு இடத்துல தொடர்பு கொண்டால் நாங்கள் இந்த பகுதியில் ஏற்கனவே அம்மா அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்க அமைச்சர்கள் பல்வேறு பகுதிகளுக்கு நாங்கள் சென்று வருகிறோம், முகாம்களுக்கு சென்று வருகிறோம், தெருக்களுக்கு சென்று வருகிறோம். யாரும் எங்களிடத்தில் அந்த மாதிரி கோரிக்கை வைக்கவில்லை. கோரிக்கை வைக்கும் பட்சத்தில் உடனடியாக இந்த மாணவர்களுக்கு உரிய உபகரணங்கள் கொடுக்கப்படும் என்பதை அம்மா ஏற்கனவே தெரிவித்ததை நானும் இந்த நேரத்தில் உங்கள் மூலமாகவும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். இதனால் அம்மாவுடைய ஆட்சியில் அந்த பள்ளி மாணவர்களுக்கு மட்டுமல்ல, எந்த ஒரு உபகரணமாக இருந்தாலும் சரி, அது பட்டா சீட்டா எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு உடனடியாக அம்மா அவர்கள் வழங்க சொல்லியிருக்கார். இப்போ ரேஷன் கார்டுகள் உடனடியாக வழங்கப்பட்டு வருகிறது. அதே மாதிரி யாருக்காக எதுவாக இருந்தாலும் சரி, இந்த போன்ற உபகரணங்கள் மக்கள் இழந்திருந்தார்கள், வெள்ளத்தில் அடிக்கப்பட்டோ ஏதோ அழிந்திருந்தால் உடனடியாக வழங்குவதற்கு அரசு துறையை அம்மா அவர்கள் முடுக்கி விட்டிருக்கிறார்கள்.